நம்ம சேனலில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக எப்படி சமைக்கிறது அப்படிங்கிற வீடியோ நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோங்க. அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு சூப்பரான ரெசிபி தான் செய்ய போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கப்பில் 1 கப்பு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது வந்து 1/2 கப்பு உள்ள அளவு கப்புங்க. சேர்த்துட்டு இதில் 2 ஏலக்காவும் சேர்த்து இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். எடுத்துன்னு வந்துட்டு இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு ஜன்னி வச்சுக்கோங்க. அதில் 250 ml கப்பில், அதாவது 1 கப்பு, இதில் வந்து 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த சர்க்கரை பவுடரும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கலாங்க. 1/4 டேபிள் ஸ்பூனு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இது எதுவுமே எங்கள் வீட்டில் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. இதில் நீங்கள் இதுக்கு பதில் ஆப்ப சோடா வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே உப்பும் சேர்த்துக்கோங்க. அதுவே போதுங்க. வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சு ரொம்ப சூப்பராக நம்ம இந்த கேக்கை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதை கப்பிகள் எல்லாமே இந்த மாதிரி ஜலிச்சிக்கலாங்க. ஜலிச்சதுக்கு அப்புறமா இப்போ இந்த மாவு எல்லாமே ஒன்று போல் கலந்து வர்ற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. மெயினாக 4 பொருள் இருந்தால் போதும். ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக அருமையாக செஞ்சிடலாங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த கப்பில் 1/4 கப்பு ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ரேஷனில் வாங்கின ஃபார்ம் ஆயில் தாங்க சேர்த்துக்கிட்டேன். இப்போ அது வந்து 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். கூடவே வீட்டில் பால் இல்லை, பால் இருந்தால் பால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட தயிர் இருந்தது, அதனால தயிரை வந்து 1/4 கப்பு அளவுக்கு எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சிட்டு அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை விக்ஸ் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு இப்போ கெட்டியாக இருக்குது, இதில் கொஞ்சமாக நம்ம தயிர் அடித்து அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கேக்கோட பேட்டர் வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு இட்லி பிளேட் வந்து எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு இப்போ இதில் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இதில் ஊற்றியாச்சு. ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு கடாயில் ஸ்டாண்டு போட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. நல்லா ஹீட்டாக இருக்குது அந்த கடாயி. அதில் வந்து இதை நம்ம வச்சுக்கலாம். மேலே கொஞ்சமாக பாதாம் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. அப்போ பார்க்க வந்து அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வச்சுட்டு குட்டி குட்டி பாதாமாக கட் பண்ணி இந்த மாதிரி சுற்றியும் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிட்டு இப்போ நம்ம இதை கடாயில் தூக்கி வச்சிடலாங்க. கடாய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட கேக் வந்து 20 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி ஆகிடும். இப்போ இது ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. எக்ஸாக்டாக எனக்கு 20 நிமிஷம் தாங்க ஆச்சு கேக் ரெடி ஆகிறதுக்கு. இப்போ ஒரு 2 ஸ்டிக்கை வச்சு விட்டு பார்க்கலாம். பாருங்கள் கேக் வந்து ஒட்டி வரல, நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வெளியில் எடுத்துடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி ஓரங்களில் சுரண்டி விட்டுட்டு எடுத்துடலாங்க. எடுக்க நல்லா சூப்பராக வருது. கேக்குமே நல்லா சூப்பராக ஸ்பாஞ்சியாக எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. கேக்கும் நல்ல சாஃப்டாக இருந்ததுங்க, ஸ்பாஞ்சியாக இருந்தது. இந்த மாதிரி ஈவினிங்கு நம்ம ஒரு வாட்டி செஞ்சு வச்சிட்டோம்னா ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்கங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி